சும்மா ஷோக்கு கருப்பு கண்ணாடி போட்டேன், ஒன்னும் தெரியல. ஹோட்டலுக்கு போலாமா? நான் டிஃபன் சாப்பிட்டேங்க. அதுக்கு இல்லையா, ஜாலியா இருக்கிறதுக்கு. ஜாலியா இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தா போறோம். 500 ரூபாய் கொடுத்தா ஜாலியா இருக்கு. ஒன்னும் புரியல. அதுக்கு தான்யா. ஓ அதுக்கா? நான் கொஞ்சம் டியூப் லைட். இத பாருங்க, நான் கருப்படாத ஆளு, கல்யாணம் ஆகல. நீங்க ஒரு குண்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஹோட்டல்ல ஜாலியா இருக்கு. ஐயோ, ரோட்ல ஒரு மன கையை பிடிக்கிறேன். என்ன செய்ய தெரியுமா? போலீஸ்ல பிடிச்சிருவேன். யோ, பணம் இருந்தா வா, இல்லன்னா கவனம் போய. ஏயா கத்துற? என்கிட்ட பணம் இல்லையா? பாத்தியா வச்சுக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. யோ, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? இது கொஞ்சம் வச்சுக்க. புடிச்சுக்கிட்ட. ஐயோ, திருட திருட திருட, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஐயோ ஓடியாங்களே, ஐயோ சீக்கிரம். என்ன விஷயம்? பாருங்க, இந்த ஆளு என் பேக்க திருடிட்டு போறான். நல்ல நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஆளு என் பேக்க பிடிக்கிட்டு ஓட பார்த்தா. இன்ஸ்பெக்டர். மிஸ்டர், நீ சொல்லுமா. சொல்லுமா. என் பக்கத்துல வந்து கெட்ட வார்த்தையில சொன்னாங்க. நான் பயந்து ஓட பார்த்தேன். அப்ப இந்த பேக்க பிடிங்கிட்டான். போய் சொல்றேன். மிஸ்டர், ஜீப்ல இருங்க. இவங்களை கூட்டு வாங்க. அது எனக்கு தெரியும், நீங்க வாங்க. நான் நல்லவனுங்க. தங்கம் அது அங்க வந்து சொல்லுங்க. யா. என்னடா இது பெஜாரா போச்சு. இங்க உட்கார்ற, பின்னாடி வாயா. அம்மா உட்கார்ற சீட்ல நீங்க உட்கார்றீங்களா? என்ன குரு எங்க? குரு எங்க? யார் குரு? குரு சிஷ்யா. குரு 1 2 3 6 7 8 என்ன கம்பி என்ன வச்சுட்டாங்க. ஏன் குருவ கம்பி என்ன வச்சுட்டீங்க? வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? கலாட்ட பண்ணாதீங்க. இந்த ஆள் இந்த பொண்ணு என்ன பண்ணாருன்னு கேளுங்க. என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன? ஆமாங்க, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு அவ பேக்ல இருக்கு. இல்ல, இது ஏன் பணம்? பாருங்க, இந்த சிட்ல இருக்கிற நம்பரும் அந்த பொண்ணு ஹேண்ட் பேக்ல இருக்க 500 ரூபாய் நோட்டு, அதுல இருக்கிற நம்பரும் 1. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த பர்ஸ் கொடு. இல்ல, இது ஏன் பணம்? ஏய், பக்கல்ல விட்டுருவேன். கொடு பணத்தை. கொடு. அடேங்கப்பா, அசத்துட்ட சிஷ்யா. பின்ன உங்களை விட்டுருவேனா குரு? நீ ஒரு பொம்பளையா? கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை உள்ள போட்டுட்டு அவரை வெளியே விடு. ஓபன் மேன், ஓபன். ஓயா பட்டி. நம்ம இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் ஜெயிலே பார்த்தது இல்ல. பாத்திருக்க. நம்ம குடும்பம், மானம், மரியாதை எல்லாமே போச்சு. ஐ அம் சோ சாரி. Thank you. இந்த காலத்துல ஆம்பளைங்க தெருல தைரியமா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. பொம்பளைங்க அவ்வளவு கெட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. வரங்க. 1 நிமிஷம். ஏதோ மறந்து போயிட்டேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, குரு நாளும் ஆயிட்டு இருக்கு. மனவர் கையும் குணமாயிட்டு இருக்கு. அவன் குணமானதும் உடனே அவனை தூக்கில போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம முத்துராஜாவை புடிச்சு அவன் லெப்ட் ரைட்னு வாங்கணும்னு வச்சுங்க, அடி தங்காம உண்மையை கக்கிடுவான். நல்ல ஐடியாப்பா, நல்ல ஐடியா. அவங்களும் நம்மள லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. சிஷ்யா, குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையா மோதணும், இல்ல பிச்சிடுவாங்க. அப்ப மனோரை எப்படிதான் விடுவிக்கிறது? கம்மு தெல்லு. முத்துராஜ எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும். ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, பேரு சித்ரா. அவளை நீ லவ் பண்ணு. லவ் அந்த காதல் தானேப்பா? இல்ல, அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ? ராஜா வீட்டு பொண்ணுப்பா, ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன். சிஷ்யா, நான் இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபைட்டா? அதாப்பா, இந்த காலேஜ் பசங்க எப்போ பாரு அடிச்சிட்டு இருப்பாங்களே. சைட்டா? குரு சொல்லவே இல்லையே. நான் தான் அடிச்சிருக்கேன், அவன் அடிக்கல. இல்லையா? அவன் சைட் அடிச்ச பிறகு சொல்றேன். இப்போ நீ சித்ராவ காதலுக்க மாதிரி நடி. பிடிச்சு போச்சா அம்புடுதான். அது சரி, இப்போ நான் சித்ராவை லவ் பண்றதுல என்ன நன்மை?
இது டியூப் லைட்டுப்பா, ஆ. மரமண்டை. ஆ. திடீர்னு ஐடியா வராது. ஆ. அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துல தான் ஐடியா வரும். அந்தந்த காலத்துல. ஓகே குரு, நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களே, அந்த பொண்ணு யாரு? போப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. பொண்ணுன்னு காதுல விழுந்தாலே வெக்கம் வருது. சைட் அடிக்க தெரியும், சொல்ல தெரியலையா? சொல்லுங்க. லட்டியோட சுத்துது. லட்டியா? குரு, பயங்கரமான ஆளு நீங்க. குரு, இது யார் குதிரை தெரியுமா? யார் குதிரை? வி.கே. ராமசாமி குதிரை. ஐயோ, எம்.எம். ராமசாமிங்க. எத்தனை ரேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அது சரி, என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு சித்ரா தினம் இந்த ரூட்ல தான் ஹார்ஸ் டிரைவிங் வருது. ரைடிங்க? நம்ம அகராதியில ஓட்டுறதுக்கெல்லாம் டிரைவிங் தான். வெரி குட். உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியும்ல? தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொளுத்தி போடுறேன். அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சுக்கின்னு ஓடும். சும்மா பிச்சுக்கின்னு ஓடும். ஆமா, நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும். அப்போ உத்தமபுரத்துல சிவாஜி சார் குதிரையிலேயே போய் பத்மினியை காப்பாத்துற மாதிரி நீ போய் காப்பாத்துற. அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஃபைட் அடிக்கும். ஐயோ, சைட்டுங்க. சைட் அடிக்கும். காதல் டெவலப்மெண்ட் ஆயிடும். எருமை மாதிரி வர நிக்குது. நம்ம குதிரை பிச்சுக்கின்னு ஓடுது. ஏங்க, என்ன காப்பாத்த வந்தீங்களா? நான் ஒண்ணு உன்னை காப்பாத்த வரல. ஏன் பட்டாசு கொளுத்து போட்ட? நான் போடலீங்க. பின்ன நான் தான் போட்டேன். ஓ, பட்டாசுக்கு நானும் பயப்பட மாட்டேன், என் குதிரையும் பயப்படாது. அதான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரா? கிட்ட வா சொல்றேன். வந்துட்டேன். அப்பா, ஐயோ. நீங்க சொன்னது கரெக்ட். அது எம்.எம். ராமசாமி குதிரை இல்ல, வி.கே. ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுத. கல்யாண ஊர்வலத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமாமா இருக்கும். குரு, அவன் பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா, காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படிங்க? இது ஏன் வீடுதான். அப்ப நல்ல சிவம் எங்க அப்பா. ஒரு வீட்டுல 2 இன்ஸ்பெக்டர். ஆமா, உட்காருங்க. நீங்க இங்க? நான் வந்து நீ ஏமா நீங்க நல்ல சிவம். உங்க வாட்டர் டாக்டர் டாக்டர் நம்மளே உள்ளே போட்டுடுச்சு. நல்ல வேலை செஞ்சா. உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? அன்னைக்கே சொல்லல. அது எப்படிமா சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்லக்கூடாது? அப்பா, பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறுக்கி பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. அப்பா, அது எஸ்கியூஸ் மீ இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. நைனா, இந்த சிவப்பு சர்டிபிகேட் மடிச்சு உள்ளவை இல்ல ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சிரு. நல்ல இடம். மறுபடியும் மாட்டினேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாருகிட்ட. அப்ப வந்து அப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ பார்த்திருக்கவே முடியாது. நாம சிபிஐ ஆபீசர்.
ஆமா சிபிஐ ஆபீசர். ஏங்க எவ்வளவு பெரிய ஆபீசர் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அதானே. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க வாங்க, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டாடட்டுமா? ஏண்டி அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு? ஏன் நான் அல்வா பஜ்ஜி சாப்பிட கூடாதா? அதானே. தாராளமா சாப்பிடலாம்ப்பா. போய் எடுத்துட்டு வாமா. டீல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொண்டு வரேன். மம்மி. மம்மி இல்ல ஆண்டி. ஆண்டி அப்படியே டீல கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு கொண்டு கூடவே கொஞ்சம் குங்குமம் பூ தூவி எடுத்துட்டு வா. ஓ ஆடேங்க அப்பா, என்ன குலுக்கு என்ன தழுக்கு. டேய்! ஏன்பா உனக்கு என்னப்பா வேணும்? அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற. மிஸ்டர் நலாசிவம், இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலைக்கு நான் சேரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா, நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா, அங்க வேற சேர்த்து உண்ணுமா? சோ இதுல இங்கிலீஷ் வேற. ஐ வாண்ட் டு நோ, நோ ஆர் எஸ்? நோ. எஸ் எஸ் எஸ். கோர்ட் டபேதரா. ஒரு 5000 பிரைட் தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைப். லஞ்சமா? என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10,000 ரூபாய். இத பார், உங்க 2 பேரையும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒரு 15,000. நோ. ஒரு 20,000. நோ நோ. 25. என்னப்பா இது 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே. அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்தா 50,000 ரூபாய் ஆகுமே. அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துருவோம். ஐயோ, வீட்லயா? அதெல்லாம் வீட்டுல கொடுக்க கூடாது. ஹோட்டல் அட்சயாவில கொடுங்க. அட்சயா ஹோட்டல் இருக்க. அண்டர்வேர். அண்டர்வேர். அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா, பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சுதான் கைய மேல போட்டீங்களே. பரவாயில்ல, போட்டுங்க. சாரு. எஸ். ஃபாலோ பேக். நாங்க யார் தெரியுமா? போலீஸ். கத்தக்கூடாது. வாங்க வாங்க. அவர் வீட்டுல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல, வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யார் தெரியுமா? யாரு? சொன்ன அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ. ஏபிசியா? சிபிஐ. சிபிஐ ஆபீசர். உட்காருங்க. தேங்க் யூ. ஓய், கெட் அப். கொஞ்சம் இருங்க. அவர் இப்ப வந்துருவாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. ஏன்? அவரு ஹோட்டல் அட்சயால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அக்ஷயாவில ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்குங்க அந்த அச்சையா? சொல்லுங்க, இப்பவே போய் அந்த ஆள் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வர்றேன். ஏங்க, அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா? போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவளதான் கேட்கணும். ஏய்யோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கோ சர்ச். வாங்க சர்ச். ஓ சர்ச். அண்டர்வேர். எஸ் சார். போங்க, இவ்வளவு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி கூட என்னங்க 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 பண்ண போறாங்க? ஓபன். நத்திங். நத்திங். மூடிங் அண்ட் கம்மிங். எங்க எங்க இப்ப எதுக்குங்க எங்க வீட்டை திடீர்னு சோதனை இல்ல, போடுங்க? உங்க புருஷன் இதுக்குள்ள இருக்காரு. ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா? சுத்த பொய் பொய். வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓபன். எஸ் சார். அண்ணே அண்ணே, அது இது புடவை, என் புடவை. இத பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம். கலாட்டா பண்ண கூடாது, பேச நான் கூடாது. சும்மா இத பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, மைக்க கீழ எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன். ஓபன் மீசை அடிச்சு. பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது யார் சிரிச்சுக்கினே தொங்குறாரு? அது எங்க மாமியாரு. மாமியார்? எங்கயோ பாத்திருக்கேனே. இப்பதானே பாத்தீங்க? ஓபன். ஐயோ ஐயோ, ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க, ரொம்ப கலாட்டா பண்ண மைக்க கீழ. ஏங்க மைக்கு மைக்குன்னு பயமுறுத்துறீங்க? சுச்சு. ஐயோ, இது என்ன சுச்சு? இது சுச்சு சுச்சு ஃபேன் ஃபேன்
ஃபேன். நோ பேன் ஒய் சுவிட்ச். அது அங்க இருக்கிற ஃபேனுக்கு சுவிட்ச் இங்க இருக்கு. வேர்க்குது வேர்க்குது. என்னங்க இது நான் உங்க மாமனார் வீடா? பின்ன உங்க வீடா? எதுத்தா பேசுறீங்க? எங்க வீடுதான். சாவி எங்க? சாவி அவர்கிட்ட இருக்கு. அவரு தான் யாரு? எங்க வீட்டுக்காரர்கிட்ட. அவர் தான் ஜல்ஜாவோட ஜல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிருச்சு. இது சாவி சாவி இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. சேரவே சேராது. அடே எங்க அப்பாடி அப்பா. இதெல்லாம் எங்க மாமனார் வீட்டு சீதனம். உங்க மாமனார் இருந்தா மாஜி மந்திரியா? யோ அள்ளியா? இருங்க இருங்க, நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே. செட்டப்பா? இது வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம். இத பாருங்க, நீங்களும் போலீஸ்காரவங்க, எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு, நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? நமக்குள்ள எதுக்குங்க தகராறு? உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே வச்சுட்டு போயிடுங்களேன். சார், இவங்க நமக்கு லஞ்சம் கொடுக்க பாக்க. லஞ்சமா? உங்க புருஷன் மாதிரி நாங்களும் பொறுக்கீங்கன்னு நினைச்சீங்களா? நாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. எங்க லட்சியம், எங்க கொள்கை, எங்க பாதை எல்லாம் ஜாண்டிஸ் தான். யாருக்கு? யோ ஜஸ்டிஸ் யா, எடுத்துட்டு சொல்லு. யோ என்ன பண்றீங்க? வாங்க தூக்குங்க, எல்லாம் எல்லாம் அழுகையா? என்னங்க ஆளாளுக்கு எடுக்கிறீங்க? அப்புறம் கேஷ் 12,03,300 ரூபாய் சார். அடே எங்க அப்பாடி அப்பா. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? உங்க வீட்ல இருந்து எடுத்த நகையும் பணமும் இவ்வளவுதாங்கிறத விவரமா இதுல லிஸ்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்க புருஷன் மக்களை ஏமாத்தி, சர்க்காரை ஏமாத்தி, லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான்னு உறுதிப்படுத்தி இருக்கேன். இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா? சார், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சியின் மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல. கையெழுத்து போட மாட்டீங்க? சார், நாம என்ன செய்வோம் சொல்லு. இத பாருங்கப்பா, அம்மா கையில விலங்கு மாட்டி ஊரறிய நாடறிய தெருவில் எடுத்து ஸ்டேஷனுக்கு வாங்க. ஐயா இருங்க இருங்க, என்ன மீஸ் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ, இந்த நேரத்துல இந்த பழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, போட்டுட்டேங்க. Ladies and gentlemen, football, basketball, volleyball, volleyball, ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் எழுப்ப போறீங்களா? ஐயோ, பணம் ஏதுப்பா இவ்வளவு பணம்? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எடுத்துங்க. பிளாக் மணியா ஒயிட் மணியா? ரெட் மணி. அது என்னப்பா ரெட் மணி? சிகப்பு பணம். ஏழைங்க ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை பதவியை உபயோகப்படுத்தி புடுங்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரெட் மணி. பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இந்த பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரையும் தொல்லை பண்ணக்கூடாது. இத பார், காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்டேன் நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க ஒரு தம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? புட்டி இருந்தா புட்டி போடுறதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரேனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா பணம் இங்க பார். பாத்தீங்களா என்ன மூதேவி நீங்களே? பாருங்க, சீதேவியே வந்துருச்சு. ஐயோ ஐயோ, ஒரே நேரத்துல இவ்வளவு லஞ்சமா? வைர நெக்லஸ், வைர நெக்லஸ் நல்லா இருக்கு. ஏங்க, இந்த நெக்லஸ் உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரரு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா, என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு 3 பூ கொடுத்திருக்காங்கடா. நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சிருவேன் பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே பொய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம். என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் எல்லாம் போடுறான். என்னப்பா இது? எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. கம்முன்னு படி நைனா. நைனா? சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு.
இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலுக்கு இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? மறுபடியும் என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி 100 காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கருப்பா. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? 2 தடவை இப்படி அடிச்சுங்க, நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரையை அடக்கணும்னா கடிவாள போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா வேணும்னா இன்னும் 2-3 டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர், பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா. எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார். வரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? திஸ் இஸ் ஓபனிங். யூ சி எண்டிங்.